திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. அடியார் பெருமக்களே, காலையில் நீங்கள் எழுந்து நல்லவற்றையே சிந்தித்து நல்லவற்றையே பேசி நல்லவர்கள் சொல்லுகின்ற நல்ல சொற்களை கேட்டு வாழ்வீர்களேயானால், நல்லதே செய்வீர்களேயானால் உங்களுக்கு நல்லதே கிடைக்கும், நல்லவையே கிடைக்கும், நலம் பல பெறுவீர்கள் என்று கூறி அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்த பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குருவருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று முதலாம் திருமுறையிலே திருக்கொடுங்குன்றம் என்னும் திருத்தலத்தினை நாம் சிந்திக்க இருக்கிறோம். திருச்சிற்றம்பலம் பாண்டிய நாட்டு தலங்களை எல்லாம் பார்த்து வந்தோம். இதுவும் பாண்டிய நாட்டு திருத்தலம். இதுக்கு பிரான்மலை என்று இக்காலத்திலே வழங்குகிறார்கள். பிரான்மலை மதுரை மேலூர் சிங்கம்புணரியிலிருந்து பேருந்துகளிலே செல்லலாம். திருக்கோயில் மலை அடிவாரத்திலே இருக்கிறது. பிரான்மலையினுடைய அடிவாரத்திலே இருக்கிறது கோயில். மகோரத மகரிஷி, நாகராஜர் இவைகள்லாம் வழிபட்ட திருத்தலம். அருணகிரிநாதர் திருப்புகழ் பெற்ற சுப்பிரமணிய தலம். அருணகிரிநாதர் பாடிய திருப்புகழில் இந்த திருத்தலமும் உண்டு. பிரான்மலை மலை மேலே பைரவர் சன்னதி மிக விசேஷம். மலை மேலே போய் பார்த்தீங்கன்னாக்க பைரவரை பார்க்கலாம். பைரவரை சுவாமி சன்னதியிலே திருக்கல்யாண கோலம் மிக சிறப்பானது. கல்யாண கோலம் தேவசபா மண்டபம் எரு ஒரு மண்டபம் இருக்குது. அங்கே தேவசபா மண்டபம் பிரான்மலைக்கு போனாங்கன்னா பார்க்கலாம். இறைவனுடைய பெயர் கொடுங்குன்றீசர். இறைவியர் குயில் அமுத நாயகி. குயில் போனால் கூனா எப்படி இனிமையாக இருக்கும், அதே மாதிரி இந்த அம்மா பேசுனா அவ்வளோ இனிமையாக இருக்கும். அதான் ரொம்ப அருமையாக சொல்கிறாரு. குயில் அமுத நாயகி தேவாரத்தில் பொலிமொழியால் என குறிப்பிடுகிறது. இத்தலம் குன்றக்குடி திருவண்ணாமலை ஆதீனத்துக்கு உட்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு அருமையான திருத்தலம் இந்த பிரான்மலை. திருச்சிற்றம்பலம். பாண்டிய நாடு செல்ல திருவுள்ளம் பற்றிய ஆளுடைய பிள்ளையார் நதிகள் பலவற்றையெல்லாம் தாண்டி காட்டு வழிகளை எல்லாம் கடந்து திருக்கொடுங்குன்றத்தை அடைகிறார்கள். அங்கு எழுந்தருளியுள்ள கொழும்பவள செழுங்குன்றை வணங்கி வானில் பொலி என்ற இந்த பதிகத்தை பாடுகிறார். வானில் பொலி. இந்த பதிகத்திலே மூன்றாவது பாடலை நாம் பெருமானிடத்திலே விண்ணப்பிக்க வேண்டும். முதலாம் திருமுறையில் 14வது பதிகம் இந்த பதிகம் திருக்கொடுங்குன்றம். பாடலை நாம் முதலில் காண்போம். மிளிரும் மணி பைம்பொன்னொடு விரைமா மலர் உந்தி குளிரும் புனல் பாயும் குளிர் சாரல் கொடுங்குன்றம்
கிளர் கங்கையொடு இள வெண்மதி கெழுவும் சடைதன்மேல் வளர் கொன்றையும் மத்தமும் வைத்தான் அவன் வளநகர். அவன் வளநகர் எதை பிரான்மலை. அருவிகள்ல என்ன செய்திட ஒளி வீசக்கூடிய மணிகள், பசும்பொன், மனமுள்ள மலர்கள் எல்லாவற்றையும் அப்படியே தள்ளிட்டே வருது. அருவிகள் ஒளி நன்றாக ஒளி வீசக்கூடிய மணிகள், பசும்பொன் கட்டிகள், மனமுள்ள மலர்கள் எல்லாவற்றையும் தள்ளி கொண்டு வந்து நீரை சொரிதலினாலே குளிர்ந்துள்ள மலைச்சாரல். அதனாலே இந்த மலைச்சாரலை குளிர்ந்துருக்குதான். குளிர்ந்துள்ள மலைச்சாரலை உடைய கொடுங்குன்றம் பொங்கி எழும் கங்கையொடு, பொங்கி எழும் கங்கையொடு வெள்ளிய பிறைமதி, மதி சந்திரன், பிறைமதி பிறைச்சந்திரன், வெள்ளிய அப்படியே வெள்ளை வெள்ளையன்னு இருக்கு. அப்படி பிறைமதி பொருந்திய சடைமுடி மேல் மனம் வளரும் கொன்றை. மனம் கமழ்னு சொல்லல, மனம் வளரும். மனம் வளரும் கொன்றை மலரையும் மதத்தை ஊட்டும் ஊமத்தம்பூ, ஊமத்தம்பலர். இதெல்லாம் நம்ம சுவாமிக்கு வைக்கிறது இல்லை, வைக்கணும். சுவாமியே பாடியிருக்காரு, ஞானசம்பந்த பெருமான் பாடுறாரு. ஊமத்தை மலரையும் அணிந்துள்ள சிவபெருமானுடைய வளமையான நகர் எது என்றால் அது பிரான்மலை. பிரான்மலை அடிவாரத்தில் இருக்கார் சுவாமி. கிளர் கங்கைன்னு பொங்கக்கூடிய கங்கா நதி கிளர்ந்து எழுகிறது, பொங்கி வருகிறது. மதமத்தம், ஊமத்தம்பு மதத்தை ஊட்டக்கூடிய ஊமத்தம்பு, அதான் மதத்தை ஊட்டக்கூடிய ஊமத்தம்பு. பெருமானிடத்தில் பாடலை பாடி மகிழ்விப்போம். மெளிரும் மணி பைம்பொன்னோடு விரை மாமலர் உந்தி குளிரும் புனல் பாயும் குளிர் சாரல் கொடுங்குன்றம் கிளர் கங்கையொடு இள வெண்மதி கெழுவும் ஜடைதல் மேல் வளர் கொன்றையும் மதமத்தமும் வைத்தான் வளநகரே. வளர் கொன்றையும் மதமத்தமும் வைத்தான் வளநகரே. திருச்சிற்றம்பலம். எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருக்கொடுங்குன்றம் என்னும் பிரான்மலைக்கு சென்று அங்குள்ள பரமேஸ்வரனை பெருமானை, பேராற்றல் மிக்க பெருமான், அவரிடத்தில் பேர் அருளை பெற்று அரிதி அரிதி மானிட பிறகு அரிதின மானிடராக பிறந்த நான் பெருமானுடைய அருளினாலே செயற்கரிய செயல்களை எல்லாம் செய்து காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி பெருமானை வணங்கி பேரருள் பெற்று பெருவாழ்வு வாழ்வோம், நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வாழ்வோம் என்று கூறி அடியார் பெருமக்களிடமிருந்து விடைபெறுபவர் அடியேன். திருச்சிற்றம்பலம். திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. ஆரூரமந்த அரசே போற்றி, சீரார் திருவையாரா போற்றி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.